சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ இது. நம்ம ரீசென்ட்டா ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் பேக் அல்லது ஐ திங்க் ஜனவரில வந்து நம்ம தமிழமுதன வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். தமிழமுதன் வந்து வேர்ல்ட் யங்கஸ்ட் சிஎம் அ 2000 ரேட்டிங் வந்து எடுத்திருந்தாரு. அண்டர் 8ல வேர்ல்ட் நம்பர் 1. ஸோ இந்த மாரி நெறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 8 வயசுலயே வந்து பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் லைக் மேக்னஸ் கால்சனோ இல்ல இன்னும் டாப் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் நம்ம லைக் குகேஷோ இல்ல வந்து பிரக்ஞானந்தா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு 3, 4 இயர்ஸ் அவங்களோட நான் கொஞ்சம் தப்பா கூட சொல்லலாம். பட் ஆனா கண்டிப்பா 13, 14 வயசுக்கு மேல தான் என்ன பண்ணாங்க அப்புட்ன்னா, மேக்னஸ் கால்சன் மாதிரியான பிளேயர்ஸ வந்து பீட் பண்ணினாங்க. அது வந்து ஆன்லைன் கேம் பிளிட்ஸா இருக்கட்டும், இல்ல ரேபிடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். பட் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அண்ட் இது வைரல் ஆயிட்டுருக்கு. செஸ் வேர்ல்டுல லாஸ்ட் 1 வீக்ல பார்த்துருப்பீங்க. தமிழமுதன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்தவர். ஹட்சன் செஸ் அகாடமியில படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சிஎம் அவரு. கேண்டிடேட் மாஸ்டர். அவர் வந்து வின்சென்ட் கேமரோட லாஸ்ட் வீக் வந்து மே 1ல ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி செஸ்.com நடத்துவாங்க. அதில முதல் சுற்றுல வின்சென்ட் கேமரோட ஆடுறாரு. அந்த கேம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கேம்ல ஆக்சுவலா அவர் வந்து பீட் பண்ணிட்டாரு. அதுதான் விஷயம். இந்த யங் ஏஜ்ல வந்து அவர் எப்படி பீட் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கேம்ல பார்க்கலாம். முடிஞ்சா அவர நம்ம திரும்ப ஒரு நேர்காணல்ல வந்து நம்ம கூப்பிட்டு அவரோட இன்டராக்ஷன் பண்ணுவோம். செஸ் பேஸ்ல ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்ல அவரோட இன்டராக்ட் பண்ணுவோம். இப்போ அ கேம பார்க்கலாம். கேம்ல வந்து வின்சென்ட் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணது. இது நெறைய பேருக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். என்னங்க பீஸ்லாம் தப்பா வச்சுட்டாங்களோ அப்படின்னு. இதுக்கு பேரு ஃப்ரீ ஸ்டைல் செஸ். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. இது பொசிஷன் வந்து ஐ திங்க் 888ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம். வின்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கேம் வந்து C4 ஓப்பன் பண்றாரு. பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணி H பான அட்டாக் பண்ண பார்க்குறாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வின்சனோட பக்கம் பாதி கேம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழமுதனோட பக்கம் இருந்து பாதி கேம் பார்க்கலாம். B6 ஓப்பன் பண்ணி, நீ வந்து எச் பான வெட்டு, நான் இங்க ஃபோர்க் பண்றேன்னு சொல்லி ஒரு பெரிய த்ரெட் வைக்கிறாரு. அதனால தான் இந்த பான கண்டுக்கல. அதனால நைட்ட டெவலப் பண்றாரு. நைட் F3, நைட் F6, நைட் G3. ஆல்ரெடி கிங் சைடுக்கு குயின் சைடுல இருக்கக்கூடிய நைட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிங் சைடு கொண்டு வந்த மாரியும், ஆல்ரெடி இந்த பக்கம் கிங் சைடுக்கு அட்டாக் வச்சிருக்க மாரியும் இருக்கு. இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பொசிஷன் ஆக்சுவலா இந்த பொசிஷன். கேசல்ஸ்னா இதுதான் கேஸ்லிங்கு. சிம்பிளா இந்த மாரி கேசல் பண்ணுவாங்க. அடுத்து நைட் டெவலப் பண்ண போறாங்க. சிமிலரா தான் இருக்கும் பொசிஷனு. D4. என்னன்னா, அமுதன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழமுதன் வந்து சென்டர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பாரு. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிருந்து நான் சென்டர பத்தி பேசிட்டு இருக்கேன். D5. அதுக்கு சி டேக்ஸ் D5, பிஷப் டேக்ஸ் D5 வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் E4. சென்டர புடிச்சுட்டாரு. அடுத்து ஒரு 20 மூவ்க்கு அப்புறம் சென்டர் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இதுக்கிடையில நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். இது வந்து 3+2 பிளிட்ஸ் கேம் தான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிஷப் E6 ஆடுறாரு. பிஷப் E6 பதிலா பிஷப் A8 போறது தான் பெட்டரு. ஏன்னன்னா, பிஷப் E6ல வைக்கிறதுனால அவர் வந்து ஓகே H5 ஆடுறாரு. பட் E5 இஸ் வெரி ஸ்ட்ராங் மூவ். என்னன்னா, இப்ப நீங்க நைட் மூவ் பண்ணீங்கன்னா, பிளாக் இஸ் லூசிங் ஆல்ரெடி. இந்த மேட் அவர் ஆக்சுவலா மிஸ் பண்ணுவாரு. தொடர்ந்து 2, 3 டைம்ஸ் இந்த ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். பட் வின்சென்ட் வந்து அத பார்க்கல. C5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் D5. D5க்கு அப்புறம் பிஷப் D7. அதுக்கப்புறம் E5. இப்போ திரும்ப அந்த த்ரெட் இருக்கு. இப்ப நைட்ட மூவ் பண்ணா மேட் ஆகும். ஆனா நைட்ட மூவ் பண்ணிட்டாரு. ஆனா ஒன்ஸ் அகெயின் வின்சென்ட் கேமர் வந்து அத அகெயின் வந்து மிஸ் பண்றாரு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீக்வென்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீக்வென்ஸ். ரொம்ப கிளாசிக்கலான சீக்வென்ஸ். கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஷப் டேக்ஸ் H7 செக். கிங் டேக்ஸ் H7க்கு அப்புறம் நைட் G5 செக் வைக்கலாம். கிங் G6 வந்தாங்க அப்படின்னா குயின் H5ல வச்சா மேட்டு. அல்லது வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா திரும்ப குயின் H5 அன்ஸ்டாப்பபிள் மேட்டு. ஒரே ஒரு மூவ் நம்ம டிலே பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் அன்ஸ்டாப்பபிள். இந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து அவரு அந்த மூவ் வந்து பண்ணல ஆக்சுவலா. மிஸ் பண்ணிட்டாரு. நைட் E8 போனதுக்கப்புறம் மேட் இருக்கு. பட் சிம்பிளா இங்க வின்சென்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனா, இந்த சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பீஸ் டெவலப்மென்ட் நல்லா இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, தமிழமுதனோட பீஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரேங்க்ல அடைபட்டிருக்கு. பட் இதிலிருந்து அவரு எப்படிங்க தப்பிச்சு வந்து அவர பீட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இப்ப ரிமைனிங் கேம். E6 ஃபர்ஸ்ட்டு சென்டருக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க். இன்னும் அந்த பான ஃபர்தரா இன்வைட் பண்றாரு பாருங்க. D6. அந்த பயமே உண்மை கிடையாது. அவர் நீங்க இன்டர்வியூ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படின்னா செஸ் பேஸ்ல பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. நைட் G6, B3, பிஷப் டு C6. பிஷப் C6 வந்து விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேச்சுரலான ஸ்கொயருக்கு வந்து மாத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பீஸஸ ஃப்ரீ பண்றாரு. பிஷப் C6க்கு நைட் H5 போடுறாரு. நைட் H5க்கு அப்புறம் குயின் டு D7 அண்ட் தென் ரூக் E1. ரூக் E1க்கு அப்புறம் ரூக் D8 பார்க்குறோம். இங்க F6 விளையாடி பொசிஷன ஃப்ரீ பண்ணலாமான்னா, ஆக்சுவலா ஃப்ரீ பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒயிட் வெட்டிட்டாரு அப்படின்னா, நல்ல ஓகே. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் எடுக்க முடியும்.
ஆனால் இந்த பொசிஷனில் ஒரு பிஷப் இன்ட்டு G6 அடிச்சாரு அப்படின்னா திரும்பவும் ஒயிட் வந்து பெட்டராகவே இருப்பாங்க. பட் F6 டெஃபினெட்லா நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ப்ளேயபிள் தான் அது. ஸோ பிஷப் E4 சாரி ரூக் D8 அதுக்கப்புறம் பிஷப் E4 விளையாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல நைட் G5 கன்சிடர்ட் ஆல்ரெடி வின்னிங். பிஷப் பீஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கேமில் வந்து F6 ஆடிருக்காங்க. அண்ட் தென் மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மூவ் விளையாடணும் அப்படின்னா தென் குயின் G4. ஸோ இங்கே கிங் சைடில் வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருக்குது. இமீடியட் வின் கிடையாது. பட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டிங் த்ரெட்ஸ் இருக்குங்க. பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து அவர் அட்டாக் பண்ணி கிங் சைடில் பிரேக் த்ரூ பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் பிஷப் E4 போட்டு அவர் ஏன்னா இருக்கிற ஒரு பீஸ் இதுதான் உருப்படியாக இருக்க பீஸ்ன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அதை சேலஞ்ச் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் F6 போடுறாரு, வேணா நீங்கள் வெட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குயினை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. பண்ணினதுக்கப்புறம் E takes F6, பின் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் D6. ஸோ இங்கே ரூக் டேக்ஸ் D6 இதுதான் வந்து ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் மொமெண்ட். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒயிட் வாஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் அண்ட் சில அட்வான்டேஜ் வந்து கிங் சைடு அட்டாக் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்சனோட சென்டர் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா சென்டரே இல்லை. ஸோ இப்போது கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆக்சுவலாக தமிழமுதன். ஸோ F into G7 இதுதான் வந்து அவர் பண்ண கடைசி அண்ட் ஐ திங்க் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இங்கே வெட்டிட்டு நான் இங்கே குயின் பண்ண போகிறேன், என் குயினை வேணால் வெட்டிக்கோன்னு சொல்லி விளையாடுறாரு. பட் இங்கே அதை வந்து அவர் கண்டுக்காமல் இங்கே ஒரு ப்ரில்லியண்டான மூவ் பண்ணுறாரு. அதுதான் நைட் டேக்ஸ் G7. ஏன் இது ப்ரில்லியன்ஸினா 2 பீஸ் ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பிஷப் டேக்ஸ் G7 விளையாட முடியாது, விளையாடினாக்கா ரூக் இன்ட்டு D1 இருக்குது. அதனால தான் அது ப்ரில்லியன்ட் மூவ். ஸோ நைட் டு D4 அவர் வந்து கவுண்டர் டாக்டிஸ் ஒன்று பார்க்குறாரு. என்னென்னா நீ பானலை வெட்டினா குயின் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ப்ளஸ் இந்த த்ரெட்லேருந்தும் மறைஞ்சிக்கிறாரு. மறைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, குயின் D5 ஆடிருக்காரு. இந்த இடத்துல வந்து போஸ்ட் கேம் அனலைசிஸில் அதாவது இன்டர்வியூவில் சொல்கிற மூவ் வந்து குயின் C7. இந்த இடத்துல இப்போ நீ விளையாடினா என்ன பண்ணுவேன்னு கேட்டது குயிக்காக ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து பார்க்குறாரு, குயின் C7. ஸோ குயின் E2 போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஃபியூ மூவ்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம மேட்டிங் சான்சஸ் இருக்குது. பட் அவர் வந்து குயின் D5 கேமில் ஆடிருக்காரு. நைட் டேக்ஸ் G7 அடுத்து C takes D4. ஸோ இப்போ வரைக்கும் கேம் வந்து ஈவனாக போயிட்டுருக்கு. இடையில வந்து நான் சொன்ன மாதிரி பிகினிங்கில் வந்து அவர் வின்னிங். இப்போது பிளாக் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டார் கேமை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழமுதன் பக்கம் இருந்து கேமை பார்க்கலாம், ஆர் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள் பயங்கரமாக இருந்த சென்டர் போயிட்டு இப்போ பிளாக்குக்கு தான் சென்டர் பண்ணுறக்கு. ஸோ அந்த மாதிரி பொசிஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நைட் அட்டாக்ல இருக்கிறதா நைட்டை மூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் E5 இந்த இடத்துல ஒரு மேட் த்ரெட் கிரியேட் பண்ணலாம், நைட் H5 போட்டு ஆர் H4 போட்டு. பட் இது வந்து பிளண்டர், ஏன்னா குயின் G4 செக் இருக்குது. அண்ட் தென் யூ ஹேவ் டு சேட்லி கம் பேக். அதனால் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள், இந்த பிளிட்ஸ் கேமில் எப்படி ஆடுறாரு பாருங்கள். E5 ஸோ E5 ப்ரிப்பேரிங் நைட் H4 ஃபாலோட் பை ரூக் G6 த்ரெட்டிங் செக்மேட். ஸோ இதை வந்து அவர் பார்க்கல, ஓகேங்களா, பிளண்டர் பண்ணிட்டார், பார்க்கல. நைட் H4 த்ரெட்டிங் செக்மேட், F3 ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் G6, G2 த்ரெட்டன் பண்ணுறாரு. G2 தானங்க த்ரெட்டன் பண்ணுறாரு. நம்ம ரூக் E2 போட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணலாமா பார்த்தா குயின் டேக்ஸ் F3, ஏன்னா பின்னு. ஸோ பின்னில் இருக்கார், அதுதான் பிரச்சனையே. அதனால் அன்பின் ஃபஸ்ட்டு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் G2 ஃபால் ஆகிடுது. இப்போதைக்கு தமிழமுதன் வந்து ஒரு பான் அப்பு. ஸோ ரூக் E4 போட்டு குயினோட டயகனலை வந்து பிளாக் பண்ணுறாரு. பிளாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே போயிட்டு செக்மேட் த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அதனால் ரூக் G6 போட்டு அதை பிளாக் பண்ணுறாரு ஒன்ஸ் அகெயின். அதுக்கப்புறம் நைட் E3ல லேண்ட் ஆகிடுறாரு. ஸோ ஃபோர்க். ஸோ அதுக்கப்புறம் குயின் E2, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டவுன், ஒரு பான் டவுன். ஸோ லூசிங் பொசிஷனில் இருந்து ஈக்குவலில் இருந்து இப்போது வின்னிங் பொசிஷன் வந்து வந்திருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பிளிட்ஸ் கேமு. இன்ஃபேக்ட் இவருக்கு இப்போ வந்து அதிகமாக டைம் இருக்குது, 56 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ குயின் டு D5 பின்னில் போட்டிருக்காரு. ரூக் டேக்ஸ் G4 அல்லது ஐ திங்க் குயின் டேக்ஸ் F3மே த்ரெட்டு தான். ஸோ அது எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதனால் வெட்டுறாரு. ஸோ பிஷப் வச்சோடனே வெட்டுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் F3, பின் அதுக்கப்புறம் குயின் G2 போடுறாரு. பின்ன ரூக் H3 செக்கு, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த பீஸை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் அவரோட திரும்ப பீஸ் போகுது. பட் ஆனால் அந்த பான்ஸ் எத்தனை பான்ஸ் அப்பில் இருக்காரு பாருங்கள். ஸோ 5 பான்ஸ் வச்சுருக்காரு, இவர்கிட்ட 2 தான் இருக்குது. ஸோ 3 பான்ஸ் அப், கம்ப்ளீட்லி வின்னிங் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் அப். ஸோ அதுக்கப்புறம் கிங்கை சேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சேஸ் பண்ணி இன்னொரு பானையும் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் பிஷப் அட்டாக்ல இருக்குன்னு சொல்லி பிஷப் மூவ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் F3 செக்கு, கிங் உள்ளே வருது. பின் அதுக்கப்புறம் திரும்ப செக்கு, கிங் B5 வரைக்கும் வந்துடுது. இது லாஸ்ட் பொசிஷன் தான், சும்மா சமாளிக்க பார்க்குறாரு, ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறாரு. ரூக் டேக்ஸ் B3க்கு அப்புறம் அவர் கிங் A4 போய்ட்டு ரூக் அட்டாக் பண்ண பின்னை மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த பிஷப் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறாரு. அடுத்த பானை வெட்டினதுக்கப்புறம் ரூக் A2 செக்கு ஃபோர்ஸ் பண்ணி பின்னுள்ள போக வைக்கிறாரு. அண்ட் தென் பான் டு A5. ஸோ சிம்பிளாக பான் டு A5க்கு அப்புறம் இந்த பின்னை வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ பின் அட்வான்டேஜ் எடுத்துட்டாரு. இப்போ இந்த பீஸுமே ட்ராப் ஆகிடும். அண்ட்
இதுக்கப்புறம் அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஆக்சுவலா. ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் டூ தமிழமுதன். வாழ்த்துக்கள் தமிழமுதன். பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஸோ இந்த கேமை நான் பிரசன்ட் பண்ணுறதுக்கு நான் பெருமைப்படுறேன். என்னன்னா, அவரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அந்த மொமெண்ட்ல என்னென்னலாம் அவர் யோசிச்சிருக்காரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்றது ரொம்ப 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 முக்கியம். ஆக்சுவலா கரண்ட்டே இல்லாம ஹாட்ஸ்பாட் போட்டு அன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுட்டு இருந்திருக்கு. பயங்கர இடி. அதனால கரண்ட் கட்டு. ஸோ 8:30 மணிக்கு விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 8:30 மணி ஐஎஸ்டி. ஓகேங்களா? அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இந்த மாரி கரண்ட் போயிருக்கு. ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி விளக்கு வச்சு, அதாவது கேண்டில் வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில அது வந்து ஜெயிச்சிருக்காரு. இதில இன்னொரு முக்கியமான நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா, மவுஸ் கிடையாது. அவர் ட்ராக் பேட்லயே வந்து விளையாடியிருக்காரு. ஸோ இது இது என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு ஆள் தமிழமுதன். ஐ திங்க் ஃபியூச்சர் லுக்ஸ் பிரைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்மளுடைய கரண்ட் ஜெனரேஷன் பிளேயர்ஸ் எல்லாமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ஜெனரேஷன் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, டெஃபினட்டா வந்து தமிழமுதன் இருக்காரு. ஸோ கூடிய விரைவில ஒரு யங்கஸ்ட் ஜிஎம் ஆகறதுக்கு சான்சஸ் நெறையவே இருக்கு. 8 வயசு தான் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இஸ் க்ளோஸ் டூ 2000 ஆர் 2000 ப்ளஸ்ல இருக்கிறாரு. ஸோ 8 வயசு, அடுத்து ஒரு 3, 4 இயர்ஸ் டைம் இருக்கு. யங்கஸ்ட் ஜிஎம் ஆகல அப்படின்னாலும், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன் டே யூ வில் சேலஞ்ச் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அல்லது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில வந்து சேலஞ்ச் பண்ணுவாருன்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா டெஃபினட்டா வந்து பண்ணுவாரு. ஏன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளேயர்ஸ் லைக் யார்கிஸ் கான், எல்டோமஸ் இருக்கிறாங்க. அடுத்து ஃபாஸ்டினோ ஆரோ இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர நம்ம வந்து கட்டாயமா சொல்லலாம். அதுதான் என்னோட கணிப்பு பிளஸ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.